நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். மச்சான் போலீஸா வாடா. ஓகே புடிங்க அவனுங்க. ஓடா ஓடா. ஏய் நில்லு. நில்லுடா. ஓடு. ஏய் நில்லுங்க. வாங்க போங்க. யோ விடாதீங்க எல்லாரையும் பிடிச்சிட்டு வாங்க. இங்க வாமா. யார்மா நீ? சார் நான் காலேஜ் கல்ச்சுரல்ஸ் முடிஞ்சு இந்த வழியா வந்தேன். என் வண்டி நின்று போயிடுச்சு. 3 பேர் வந்து சரி சரி அழாத. வாமா வா. நட வண்டியில ஏறு. யோ எல்லாம் வண்டியில ஏறுங்க. வாமா. ஸ்டேஷன்ல வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடு. நான் உங்க மேல ஆக்ஷன் எடுக்கிறேன். வண்டியில உட்காருமா. சார் வண்டி எடுத்துட்டு வர சொல்றேன். யோ அந்த வண்டியை சரி பண்ணி எடுத்துட்டு வாயா. நீ உள்ள ஏறி உட்காருமா. தேங்க்யூ. அந்த ரவுடிஸ் கிட்ட இருந்து என்னை காப்பாத்தி என்கிட்ட இருந்து வாக்குமூலம் வாங்குறதுக்காக தான் போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிடுறாங்கன்னு நானும் அவங்க ஜீப்ல ஏறினேன். ஆனா அந்த போலீஸ்காரங்க என்கிட்ட இருந்து வாக்குமூலம் வாங்குறதுக்காக ஸ்டேஷன் கூட்டிட்டு போல, தனியே இடத்துக்கு கூட்டிட்டு போய் ஒருத்தனை காதலிச்சா கூட அது என்ன பெத்தவங்களுக்கு அவமானம்னு ஒழுக்கமா வாழ்ந்தவன் நான். கெட்டு போனதுக்கு அப்புறம் வீட்டுக்கு போனோம்னு நினைக்கல, செத்துடலான்னு தான் நினைச்சேன். ஆனா
கற்ப எழுந்தத என்னால தாங்கிக்க முடிஞ்சது. ஏன்னா அது என் தப்பு கிடையாது. என்ன எழுந்தத எங்க அம்மா அப்பாவால தாங்க முடியல. அதனாலதான் வீட்டுக்கு போனேன். என்னங்க நைட்டு வர வேண்டியவ விடிஞ்சு கூட இன்னும் வரலையே. அவளுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையேங்க. ஏண்டி அவளுக்கு குரூப் ஸ்டடி ஸ்பெஷல் கிளாஸ்னு இதுக்கு முன்னாடி யாராவது ஃப்ரெண்டு வீட்டில் தங்கியிருக்காளா? உங்களுக்கு தெரியாதாங்க? அவ இது வரைக்கும் யார் வீட்டுக்கு போனது இல்லையேங்க. அப்புறம் என்ன தாண்டி ஆச்சு அவளுக்கு? ஒரு ஃபோன் கூட பண்ணலையே. ஏ சாந்தி இங்கே வா, சீக்கிரம் வா. அவ ஃப்ரெண்டு வீடெல்லாம் உனக்கு தெரியல. வா ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துடலாம். கமலா அந்த ஷர்ட் எடு. அம்மா மலர்விழி என்னமாச்சு? என்னமாச்சு மலர்விழி? என்னமாச்சு அக்கா? என்னக்காச்சு? என்னாச்சு? ஏன்டி இப்படி இருக்க? என்னமாச்சு? என்ன நடந்ததுன்னு சொல்லுடி. சொல்லுக்கா, என்னக்காச்சு? போச்சுமா. என்ன ஆச்சுன்னு சொல்லுமா. என்ன ஆச்சுன்னு சொல்லுமா. என்னடி சொல்ற? போச்சு போச்சுமா. எல்லாம் போச்சு. எல்லாம் போச்சு. என்னடி சொல்ற? நம்ம பொண்ணுக்கு இப்படி ஆயி போச்சுங்க. பொத்தி பொத்தி வளர்த்துனேங்க. நாசம் பண்ணிட்டானுங்களே இந்த படுபாவிங்க. நினைச்சு கூட பாக்கலையேங்க இந்த போலீஸ்கார பாவிங்க இப்படி பண்ணுவானுங்கன்னு. விடக்கூடாதுமா. அவங்கள விடக்கூடாது. ஐயோ அவங்கள விடக்கூடாது. போலீஸ் எதிர்த்து நாம என்னமா பண்ண முடியும்? ஏமா முடியாது? ஏன் முடியாது? தப்பு பண்ணினது கடவுளா இருந்தாலும் கேள்வி கேட்கணும். கமிஷனர் ஆபீஸ்க்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்ப்பா. என்னம்மா சொல்ற நீ? கமிஷன் ஆபீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதா? நீ கெட்டு போன விஷயம் தெரிஞ்சிருமேம்மா. தெரியட்டும்பா, தெரியட்டும். எல்லாருக்கும் தெரியட்டும். போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல அயோக்கியனுங்க இருக்காங்கன்னு எல்லாருக்கும் தெரியட்டும். பொண்ணுகளை மதிக்காதவங்க இருக்காங்கன்னு எல்லாருக்கும் தெரியட்டும். நான் என்ன பண்ணுவேன்? கண்டிப்பா களை எடுக்கணும். காக்கி சட்டைக்குள்ள இருக்கிற கருப்பு ஆடுகளை களை எடுக்கணும். சும்மா விடக்கூடாது அவங்கள. நீ கெட்டு போனவன்னு வெளியில தெரிஞ்சா உன்னை யாருமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்களேடி. என்னமா பேசுற நீ? நடந்தத மறைச்சு நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? வேணாம். அப்படி ஒரு கல்யாணம் எனக்கு வேண்டாம். என்னோட சந்தோஷத்தை விட அவங்களுக்கு தண்டனை கிடைக்கிறதா எனக்கு பெரிய சந்தோஷம். விட மாட்டேன்ப்பா. அவங்கள சும்மா விட மாட்டேன். கெட்டு போனது வெளியில தெரிஞ்சா வாழ்க்கை போயிடும்னு பொண்ணுக்கு பயப்படுறதுனாலதான் தப்பு பண்றவங்க திருப்பி தப்பு பண்ணிட்டே இருக்காங்க. ஏன்பா பயப்படுறீங்க? ஏமா பயப்படுறீங்க? என்ன தைரியமான பொண்ணா தானே வளர்த்தீங்க. போலீஸ்காரனா எது வேணா பண்ணலாமா? கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்ப்பா. டெஃபினட்டா கொடுக்கணும். அவங்கள சும்மா விடக்கூடாது. நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அவங்கள சும்மா விட மாட்டேன். கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். போன பொண்ணை எவனும் கட்டிக்க மாட்டான்னு பயம் எங்க அம்மா அப்பாக்கு. அது எல்லா பெத்தவங்களுக்கும் இருக்கிற பயம். சம்பாதிக்கிற பொண்ணு தனியா வாழ்ந்துக்கலாம். ஆனா அதுவா வாழ்க்கை? நல்லவனோ கெட்டவனோ ஒரு ஆண் துணை வேணும். கஷ்டமோ நஷ்டமோ அவன் கூட வாழணும். அதுதானே வாழ்க்கை. பிள்ளைங்க பொறுக்கணும். அவங்க சிரிக்கிறத பார்த்து சோகத்தை மறக்கணும். அவங்களுக்காக வாழணும். அதுதானே வாழ்க்கை.
அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு அமையாம போயிடுமோங்கிற ஒரு பயம் எங்க அம்மா அப்பாக்கு. ஆனா நடந்த விஷயத்தை வெளியில சொல்லாம மறைச்சு ஒரு கோழியா வாழ நான் விரும்பல. கமிஷனர் ஆபீஸ்க்கு நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க கிளம்பினேன். என்னம்மா? ஐயோ போமா. அவன்தாப்பா, இவன்தாப்பா. கையெடு மிஸ்டர். உங்க வீட்ல விபச்சாரம் நடக்கிறதா எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. என்ன சார் சொல்றீங்க? கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக கமிஷன் ஆபீஸ்க்கு போயிட்டு இருக்கோம். எங்க மேல கம்ப்ளைண்ட்? யார் சார் கொடுத்தா? அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. விபச்சாரம் நடக்குதா இல்லையா மூஞ்சிங்களை பார்த்தாலே தெரியுது. தலையா சார் சார் இதெல்லாம் ரொம்ப தப்பு சார். போய். சார், சார். சார், சார். இதெல்லாம் தப்பு சார். வேணாம் சார், சார். யோ உள்ள போய் பாரியா. நீ அந்த பக்கம் போயா. சார் 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 என்ன பண்றீங்க நீங்க? என்ன சர்ச் பண்றீங்க? சார் நாங்க ரொம்ப கௌரவமான குடும்பத்தை சேர்ந்தவங்க. எங்க வீட்ல வந்து நீங்க வீணா டார்ச்சர் பண்றீங்க. இத பாருங்க சார், தப்பு பண்ணது நீங்க. என் பொண்ணு என்கிட்ட சொல்லிட்டா. நான் கமிஷனர் சொல்லல சார். என்னையா கமிஷனர் கிட்ட போய் சொல்லுவியா? கமிஷனர் கிட்ட போய் சொல்லுவியா? சார் கட்டில ஒளிஞ்சிட்டு இருந்தான் சார். அவனை இழுத்துட்டு வா. என்னமோ குடும்பம் கௌரவம்னு பேசுனியே, இப்ப பாத்தியா உன் குடும்ப கௌரவத்தை? உன் வீட்டு கட்டிலுக்கு அடியில, அதுவும் உன் பொண்ணோட பெட்ரூம்ல. யார் இவன்? யார் இவன்? இவன் யாருன்னு எங்களுக்கு தெரியாது. இவன் எங்களுக்கு யாருன்னே தெரியாது சார். இவன் யாருன்னு எனக்கு தெரியும். யோ கமிஷன் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன். கமிஷன் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்க. வண்டில ஏத்தி அவனை. போடா பாடி. அடனே அடனே ஸ்டேஷன் அப்ப பொண்ணு அப்படி பாடி. சார் விடுங்க சார். கொஞ்சம் கேளுங்க சார். எனக்கு கொண்டு வேறியா? வா. விடுங்க. வா. விடுங்க சார். விடுடா. போலீஸ் வண்டியில போனது நான் இல்ல, என் குடும்பம் மானம், பெத்தவங்களோட கௌரவம், என் தம்பி தங்கச்சிங்களோட கனவுகள், நம்பிக்கை. என் வாழ்க்கையும் கெடுத்துட்டு வழக்கையும் போட்டுட்டான் அந்த இன்ஸ்பெக்டர், உங்க இன்ஸ்பெக்டர். சொல்லியா? அப்படியா? ஆமா எப்பயா? சரி சரி நான் பாத்துக்கிறேன், நீ போன வை. யோ கான்ஸ்டபிள் சார், அதை தர.
எந்திரி வேணும் விட்டுடு. எந்திரி மாட்டேன் எந்திரி. மாட்டேன் வேண்டாம். யோ கான்ஸ்டபிள்ஸ் இத கூட்டிட்டு வாங்க. நான் வர மாட்டேன். வாமா இல்ல இல்ல வாமா. என்ன விட்டுடு. உங்க வீட்டுக்கு தான் போறோம். வா. ஒண்ணும் பண்ணல, உங்க வீட்டுக்கு தான் அழைச்சிட்டு போறோம். வா போலாம். கூட்டிட்டு வாங்கய்யா. வாமா. அட இறங்கு. வா. இறங்கி வா. நட நட நேரப்போ. ஏய் வா வா. யோ வீழ்த்துருவாயா. போயா எடுத்துட்டு. கூட்டிட்டு போங்க அவளை. எடுத்துட்டு போய் சாவடிங்க. நின்னுட்டு இருக்க நின்னு அழுதுட்டு இருக்க. ஓடி இனிமே தெரு பக்கமே வராது. நிக்காதடி. எங்க பலியா கிட்ட அவ்வளவுதான். நாங்களே அடிச்சு போடுறோம். ஓடி போ போறியா இல்லையா? நீ நட போ. போ. என்னடி பாக்குற? ஓடி வா போ. போங்க அவளை. போ. கொண்டாங்க முதல்ல விட. சாவடிங்க. பாத்தியா இப்படி நிக்கறா பாரு. தூக்குல போட்டு சாவடிக்கணும். விட்டுறாதே. விடாதீங்க. மானங்கிட்ட வண்டில ஏறு. எடியா வண்டியா. யாருக்காக நான் சாக கூடாதுன்னு நினைச்சேனோ அவங்க செத்துட்டாங்க. இல்ல சாக வச்சுட்டாங்க. குடும்பத்தோட சாக வச்சுட்டாங்க. பொண்ணு விபச்சாரியாக்கி அதுல சோறு சாப்பிடுற மானங்கட்ட ஜென்மங்க அப்படிங்கிற பழியோட செத்துட்டாங்க. செத்தவங்கள பார்த்து
4 பேர் கண்ணீர் விட்டு கதறணும். அதுதான் சாவு. ஆனா காரி துப்ப வச்சுட்டாங்க. உங்க போலீஸ் யூனிஃபார்ம்ல இருக்கிற பொறுக்கி அவங்கள புதைச்சாங்களா இல்ல எரிச்சாங்களான்னு கூட நான் பார்க்கல. என்ன பார்க்க விடல. நான் பார்க்கல. ஓடி உள்ள. ஏய், போலீஸ பகச்சுக்கிட்டா என்ன நடக்கும்னு தெரியுதுல்ல? உன் அப்பா ஆத்தாள அடக்கம் பண்ண கூட நீ போக முடியாது. நான் என்னடி பெருசா தப்பு பண்ணிட்டேன்? ஏன் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா? உன்னை பார்த்த உடனே அசைவம் சாப்பிடணும்னு ஆசை வந்துடுச்சு. சாப்பிட்டுட்டேன். இதுக்கு போய் என்னை பத்தி கமிஷனர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றேன்னு சொல்றியே. இந்த பார், உன்னை நாளைக்கு கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்த போறேன், விபச்சாரின்னு. இத பார், உன்னை கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்துற வரைக்கும் எப்பப்ப எனக்கு பசி எடுக்குதோ அப்பெல்லாம் உன்னை சாப்பிடுவேன். இப்ப போய் கொஞ்சம் சுதி ஏத்திட்டு வரேன். சாவுடா, சாவு, சாவு. என் வாழ்க்கைய சீரழிச்ச அந்த போலீஸ்காரங்களை சுட்டு தள்ளணும்னு நினைச்சேன். ஆனா என்னோட மனசுல இருந்த பலம் என்னோட உடம்புல இல்ல. அதை நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தேன். அந்த சமயம் ஒரு துப்பாக்கி சத்தம் கேட்டுச்சு. எனக்காக வாழ்ந்த எங்க அம்மா அப்பா குடும்பம் எல்லாருமே செத்துட்டாங்க. இல்ல, சாகடிச்சிட்டாங்க. என்ன நல்ல பொண்ணுன்னு சொன்ன சமுதாயம் கூட என்ன விபச்சாரின்னு பட்டம் கட்டி என்ன திட்டினாங்க. என்ன புரிஞ்சுக்காத இந்த சமுதாயத்தை பழி வாங்கணும்ட்டு நான் நினைச்சேன். நான் என்ன செய்யணும்ட்டு என் மனசுல தோணுச்சோ அதை இவங்க செஞ்சாங்க. அதனாலதான் ஊர் உலகம் இவங்களை தீவிரவாதிகன்னு சொன்னாலும் இவங்க செயல்ல இருக்கிற நியாயம் எனக்கு சரின்னு பட்டுச்சு. அதனால இவங்க ஏக்கத்துல நான் சேர்ந்தேன். அன்னைக்கு இவங்க அட்டாக் பண்ணும்போது 2 போலீஸ்காரங்க தான் மாட்டினாங்க. மத்தவங்க எல்லாம் தப்பிச்சிட்டாங்க. அன்னைக்கு நான் முடிவு பண்ணினேன், இவங்க எல்லாரையும் பழி வாங்காம விட மாட்டேன்னு. இந்த நிமிஷம் வரைக்கும் யாருமே என் கண்ணுல படல. நான் மாறினது தப்பா? நான் பண்ண தப்புக்காக எனக்கு என்ன வேணா தண்டனை கொடுங்க.
ஆனா என்னை விட 1000 மடங்கு தண்டனை கொடுக்கணும் அந்த போலீஸ்காரங்களுக்கு. நான் தீவிரவாதியா மாறிட்டேன். ஆனா என்ன கெடுத்த போலீஸ் இன்னும் போலீஸாவே தான் இருக்கு. எஸ்ஐ இருந்தவன் இன்ஸ்பெக்டரா இருக்கான், இன்ஸ்பெக்டரா இருந்தவன் டிசிபியா இருக்கான், எஸ்பியா இருக்கான், ஏசியா இருக்கான், டிசியா இருக்கான். இவங்களெல்லாம் வேலையை விட்டு அனுப்பிச்சிருந்தா நான் வேதனைப்பட்டிருக்க மாட்டேன். வேற ஊருக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அந்த பாவங்களை தண்டிக்காம விட்டதுக்கு உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கே தண்டனை கொடுத்திருக்கணும். நீங்க கொடுப்பீங்களா? என் சந்தோஷமான நாட்களை திருப்பி கொடுப்பீங்களா? என் வாழ்க்கையை திருப்பி கொடுப்பீங்களா? சொல்லுங்க, கொடுப்பீங்களா? சொல்லுங்க அரிசி, திருப்பி கொடுப்பீங்களா? ஏன் பேசாம இருக்கீங்க? சொல்லுங்க, கொடுப்பீங்களா? மலர், வாழ்க்கையை வேணாம். திருப்பி கொடுப்பீங்களா? அழாத. Calm down. மலர் மாறின கதையை கேட்டீங்க. நான் மாறின கதை தெரியணும்ல. இந்த செழியன் சீரழிஞ்ச கதை உங்களுக்கு தெரியணும்ல. இந்த நாட்டுல ஆண் ஜாதி பெண் ஜாதி மட்டும்தான் இருக்குன்னு நான் நினைச்சேன். ஏழை ஜாதி பணக்கார ஜாதி மட்டும்தான் இருக்குன்னு நான் நினைச்சேன். ஆனா இந்த நாடு நினைக்கல அரசி. சந்தானண்ண, அந்த பையலோட நம்ம ஏரியாக்குள்ள பணத்தை தூக்கிட்டு வராங்கண்ணே. ஏண்டா டேய், நம்ம ஏரியாவுக்குள்ள பணத்தை தூக்கிட்டு வரக்கூடாதுன்னு சட்டமே போட்டிருக்கோம்லடா. ஏண்டா தூக்கிட்டு வராங்க? ஏண்டா மாரிமுத்து, கந்தசாமி, மாணிக்கம், வாங்கடா. நாங்க இருக்கிற பக்கமே நீங்க உசுரோட நடமாடவே கூடாதுன்னு ஏற்கனவே சொல்லிருக்கோம்லடா. பணத்தை தூக்கிட்டு ஊர்வலமா வர்றீங்க? ஐயா, பணத்தை அடக்கம் பண்ண போயிட்டு இருக்கோம் ஐயா. அடக்கம் பண்ண போகாம பணத்துக்கு உயிர் கொடுக்க போறீங்களாடா? ஐயா, நாங்க எப்பவுமே கம்மா வழியா தான் சுடுகாட்டுக்கு போவோம். இப்போ அப்படியே போக வேண்டியது தானே? ஐயா, கம்மால இடுப்பு மேல தண்ணி இருக்கியா? அதான் தண்ணி இருந்தா என்னடா சுத்தி போங்கடா. வேற பக்கமா சுடுகாட்டுக்கு போனா ரொம்ப தூரம்யா. 7 கிலோமீட்டர் சுத்தி போகணும்யா. 7 கிலோமீட்டர்ல 70 கிலோமீட்டர்னாலும் சுத்தி போய் தான் ஆகணும். பணம் உங்ககிட்ட சொன்னுச்சா? என்ன சீக்கிரம் போறீங்க, நான் சொர்க்கத்துக்கு போகணும்னு சுத்தி போங்கடா. ஐயா ஐயா, என்னடா இப்படி ஓடியாடுற? அந்த பக்கத்து வயலுக பணத்தை எடுத்து நம்ம ஏரியாக்குள்ள வந்துருக்காங்க. ஏய், எட்ராருவாடா. ரெடியா? டேய், என்னடா என்ன இங்க? அண்ணா, பணத்தை புதைக்கிறதுக்கு இந்த பக்கமா கொண்டு போடுவோம்ண்ணா. பணத்தை இந்த பக்கம் கொண்டு போக கூடாதுன்னு தெரியுமில்ல? சொல்ல வேண்டியதுதானே? சொல்லாம இருப்போமாண்ணே? எல்லாம் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சுண்ணே. எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. சொன்னானுங்கள்ல, அப்புறம் ஏன்டா நிக்கிறீங்க? அறிவில்லை உங்களுக்கு? எல்லாம் இருக்கு. உங்களுக்கு இருக்கிற எல்லாமே எங்களுக்கும் இருக்கு. இப்ப நீங்க எல்லாம் பேசுறீங்களே திமிரா, அந்த திமிரும் இருக்கு. என்ன, உங்க ஜாதியில பிறக்கல, அவ்வளவுதான். ஏய், யாரா நீ? யாரா நீன்னு நான் திரும்ப கேட்கறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. இருங்கடா, இருங்க பேசிட்டு இருக்கேன்ல. யார் தம்பி நீ? இந்த ஊர்ல நானும் ஒருத்தையா. இந்த பக்கம் எங்க கோயில் இருக்கு. பணத்தை கொண்டு போனா சாமி குத்தமாயிரும். உங்க ஆளுங்கள செத்து போனா இதே கோயில் வழியா தானே கூட்டி போறீங்க? அப்போ சாமி குத்தம் ஆகாதா? எங்க ஆளுங்களை கூட்டு போனா மட்டும் உங்க சாமி கோச்சுப்பாரா? கோயில்ல இருந்து வெளில போயிடுவாரா இல்ல திரும்பி உட்காருவாரா? நீங்க எல்லாம் என்ன வேணா பேசுவீங்க,
நாங்கெல்லாம் அப்படியே எல்லாத்தையும் தாங்கிட்டு தள்ளி நிக்கணும். திரும்ப நாங்க பேசினா நீங்க தாங்க மாட்டீங்க. ஏய், மரியாதையா திரும்பி போறீங்களா இல்லையாடா? ஐயா, உங்க வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வந்தா கோபப்படலாம். பணத்தை தூக்கிட்டு போறோம் ஐயா, எதுக்கியா கோபப்படுறீங்க? ஏண்டா டேய், பொண்ணு கேட்டு வந்துருவீங்களாடா? இன்னைக்கு பணத்தை போக விட்டா நாளைக்கு பொண்ணு கேட்டு வந்தாலும் வந்துருவானுங்க. டேய், பிரச்சனை பண்ணாம போயிடுங்கடா. இந்த வழியா தான் போவோம், பணத்தை தூக்கிட்டு தான் போவோம். டேய், இதுக்கு மேல ஒரு அடி உள்ள வந்தாலும் என் பசங்க வெட்டிடுவாங்கடா உங்களை. ஏற்கனவே சொன்னல, உங்ககிட்ட என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் எங்க கிட்டயும் இருக்கு. வெட்டணுமா? வெட்டுங்க. நாங்க என்ன காட்டணுமோ காட்டுறோம். ஏய் வாங்கடா, வெட்டுங்க. அறிவால எதையுமே சாதிக்க முடியும் நம்பிக்கிட்டு இருந்த எங்களை வெட்டுறதுக்கு அறிவால தூக்கிட்டாங்க. எத்தனையோ பேருக்கு உயிர் போச்சு, கை போச்சு, கால் போச்சு, அந்த ஊர்ல இருந்த அமைதியே போச்சு. வேர்வை சிந்தி உழைச்ச மண்ணுல முதல் முறையா ரத்தம் சிந்திச்சு, சிந்த வச்சாங்க. எத்தனையோ நேர்மையான அதிகாரிகள் இருக்கிற நம்ம நாட்டுல நேர்மைனா என்ன வேலை அப்படின்னு கேட்குற சில அதிகாரிகளும் இருக்க தான் செய்கிறாங்க. அப்படி ஒரு அதிகாரி தான் எங்கள் ஏரியா இன்ஸ்பெக்டர். அவர் அரசாங்கத்துக்கு விசுவாசமா இல்லாம அருவாளை எடுக்க சொன்னவங்களுக்கு விசுவாசமா இருந்தார். பணம் வர்றப்பவே எனக்கு போனை போட்டு சொல்லிருக்க வேண்டியதானே? அவனை பொழந்திருப்பான்ல, அந்த பணத்தோட சேர்ந்து 6-7 பணம் விழுந்திருக்காது இல்ல? செத்தவங்கள எங்காளு யாரும் இல்ல. எங்காளு யாராவது செத்து இருந்தா நீ இப்படி என் முன்னாடி சேர் போட்டு உட்கார்ந்துருக்க மாட்ட. நம்ம ஆளுங்களுக்கு 4-5 பேருக்கு பலத்த காயம். அது மட்டும் இல்லாம நம்ம மாரியப்பனுக்கு கை உடைஞ்சு போச்சு, நாராயணசாமிக்கு கால் உடைஞ்சு போச்சு, நம்ம சுப்பிரமணிக்கு தலையே பொழந்துட்டாங்க. சுத்தி சுத்தி இவங்க வேற அடிக்கிறாங்க. யோ, அடிக்கும் போது ஆள் பார்த்து அடிப்பாங்க, நீ தான் ஓடணும். அவங்க ஆளை மட்டும் அடிச்சா அப்புறம் உங்க ஆளு தெரிஞ்சிடாதா? என்னன்னா இப்படி பேசுறாங்க? நீங்களும் பார்த்துட்டு சும்மா இருக்கீங்க. ஏய், ஏன்டா நிக்கிறீங்க? இன்ஸ்பெக்டரை பார்த்து கவனிங்கடா. என்னன்னாச்சு? பார்ட்டி எல்லாம் பலமா இருக்கும், ஐட்டம்லாம் நிறைய அடிக்க வச்சிருப்பீங்க, இப்படி டீ பாயில சுருக்கிட்டீங்களே. அவங்க ஆளுங்க ஒரு 50 பேர் செத்து இருந்தா அமக்கடப்படுத்தி இருப்பேன். செத்தது 6-7 பேர் தானே, அதுக்கெல்லாம் இது போதும். என்னடா பாத்துக்கிட்டு இருக்கிற? ஊத்துற. ஐயா, அவங்க கூடி கூடி பேசுறாங்க ஐயா. உங்களை பழிக்கு பழி வாங்கணும்னு கொதிச்சுக்கிட்டு இருக்காங்க. யோ, பாத்தியா ஐயா, பயந்தவன் துணிஞ்சிட்டான், குனிஞ்சவன் நிமிந்துட்டான். இதுக்கு மேல நான் அமைதியா இருந்தா அவனுங்க கிட்ட நான் குனிய வேண்டியதா வரும். நாங்க அதுக்கு இருக்கோம், அவங்கள நிமிர விட்டுருவோமா? அரசாங்கம் எங்களுக்கு சம்பளம் மட்டும்தான் தருது, நீங்க தான் எங்களுக்கு சந்தோஷத்தை தர்றீங்க. நீ சந்தோஷமா இருப்பையா, எங்க சந்தோஷம் போயிடும்ல. இப்ப என்ன பண்ணணுங்கிறீங்க? அந்த நாய்ங்க எப்பவுமே என் காலடியில கிடக்கணும், எங்களுக்கு பயந்து சாகணும். சாகணும்னு ஒரே வார்த்தையில சொல்லுங்க. அவங்க மறுபடியும் அருவாளை தூக்குறதுக்கு முன்னாடி நீங்க துப்பாக்கியை தூக்கணும். முதல்ல அவங்கள அடக்குவோம், அடங்க மறுத்தா அப்புறம் என்ன செய்யணுங்கிறத நான் பாத்துக்கிறேன். யோ போயா, சும்மா பாத்துக்கிட்டு நிக்காதயா, போய் அடக்கிட்டு வாயா, போயா. யோ, வண்டியடியா. ஏய், என்ன சரக்க? காவல்துறையின் முக்கிய அறிவிப்பு: சட்டம் ஒழுங்கை சீர் செய்ய வேண்டி காவல்துறையினரால் சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன.
பொது இடங்களில் கூட்டமாக நிற்பது தடை செய்யப்பட்டுள்ளது. காப்பாற்ற வேண்டி பொதுமக்கள் காவல்துறையில் ஒத்துழைக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். சாலை ஓரங்களில் கூட்டமாக பேசுவது தடை செய்யப்பட்டுள்ளது. ஜாதி கலவரத்தை தூண்டுபவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறையினரால் எச்சரிக்கப்படுகிறது. ஆகவே ஒத்துழைத்து சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். காவல்துறையின் முக்கிய ஓரங்களில் கூடி பேசுவதோ அல்லது கூட்டமாக பேரணியோ ஆர்ப்பாட்டம் நடத்துவதோ தடை செய்யப்பட்டுள்ளது. ஒத்துழைக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். கலைஞ்சு போயிடுங்க. பேசிக்கிட்டு இருக்காதீங்க. சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல, யார் அது? போங்க. காவல்துறையின் முக்கிய அறிவிப்பு. ரொம்ப கூட்டமா இருக்காங்க. பொது இடங்களில் கூட்டமாக நிற்பது தடை செய்யப்பட்டுள்ளது. ஆர்ப்பாட்டம் மற்றும் பேரணி ஆகியவற்றிற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டி பொதுமக்கள் கூட்டமாக பேசுவது தடை செய்யப்பட்டுள்ளது. கிளம்புடா, கிளம்பி போ. கிளம்பி போடா, கத்திக்கிட்டு இருக்க. காதுல மனசுக்குள்ள உன்ட்ட தான்டா பேசுறேன். கலைஞ்சு போகடான்னு சொல்றேன். காதுல விழுகலையா உனக்கு? பேசிக்கிட்டு இருக்காதீங்க. ஏன் சார் கலைஞ்சு போனோம்? சொன்னா போனோம். அதான் எதுக்குன்னு கேட்டேன். நாங்க என்ன பாகிஸ்தான்ல இருந்து வந்து தீவிரவாதியா? எங்க கையில என்ன குண்டு இருக்கா, ஆயுதம் இருக்கா? இது எங்க ஊரு சார், நாங்க பிறந்த ஊரு. இதெல்லாம் நாங்க உருண்டு பிறந்த மண்ணு. என்ன கலவரத்தை உருவாக்க பிளான் பண்றீங்களா? நாங்க உருவாக்கல சார், அவங்க உருவாக்கிட்டாங்க. சொந்த பந்தங்களை இழந்துட்டு சோகமா நின்னுட்டு இருக்கோம். அதுக்காக பழி வாங்க போறியா? இப்ப பழி வாங்க போற சொன்னமா? சொல்ல வேற செய்வீங்களா? பழி வாங்கிடுவீங்களா? என்ன அங்க சாப்பிட்டு வந்த வேகத்துல பேசுறீங்களா? நாங்க என்ன சார் கேட்டோம்? அந்த பணத்தை அடக்கம் பண்றதுக்கு அந்த தெரு வழியா போகணும் கேட்டோம், அவ்வளவுதானே சார். அதான் போக கூடாதுன்னு சொல்லிருக்காங்கல்ல. போக கூடாதுன்னு என்ன சட்டத்துல எழுதிருக்கா சார்? இந்த ஊர் எப்படி அவங்களுக்கு சொந்தமோ அதே மாதிரி எங்களுக்கும் சொந்தம். அந்த தெரு வழியா போறதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்குன்னு தான் கேட்டோமே தவிர அந்த தெருவே ஒண்ணு எங்க பேருக்கு எழுதி கேட்கல சார். போக கூடாதுன்னா போக கூடாதுதான். நீங்க அரசாங்க உத்தரவு நிறைவேற்றுற அதிகாரியா இல்ல அவங்க உத்தரவு நிறைவேற்றுற அதிகாரியா? சரியான், இவனை பார்த்தா அதிகாரி மாதிரி தெரியல, எடுபடி மாதிரி இருக்கு. ஏன் சட்டையில கை வச்சு? ஏய் போயிடு, போ போ. செலியன் வா, மது வா போலாம், வா. பார்த்துலாம் சொல்லல, வா போலாம், வா. நான் காவல்துறைக்கு மரியாதை கொடுத்தேன், காக்கி சட்டைக்கு மரியாதை கொடுக்கறேன். அப்படிப்பட்ட என்ன ஒரு காவல்துறை அதிகாரி சட்டையை பிடிக்க வச்சுட்டான். அப்போ கூட அந்த அதிகாரி பண்ண தப்ப மறந்துட்டு நாம ஒருவேளை தப்பு பண்ணிட்டோமோ நினைச்சு வருத்தப்பட்டேன். அடுத்து என்ன பண்ணலான்னு நானும் என் நண்பர்களும் யோசிச்சோம், பேசினோம். செலியன், நம்ம சொந்த ஊர்ல நமக்கு கிடைக்க வேண்டிய உரிமை கிடைக்கலன்னா வேற எங்க கிடைக்கும்? மது, நம்ம அப்பாவும் தாத்தாவும் அவங்க அப்பாவும் தாத்தாவும் விட்டு கொடுத்தே வாழ்ந்துட்டாங்க. இப்ப நம்ம ஒரே நாள்ல போய் விட்டு கொடுன்னா எப்படி கொடுப்பானுங்க? சரி, நியாயமா கேட்கணும், கொடுக்கலன்னா புடுங்கணும்டா. அதெல்லாம் சரிடா, நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்க அவங்ககிட்ட பிரச்சனை பண்ணணும், நம்ம தான் திட்டுறாங்க. பயம், காலங்காலமா நம்ம ஆளுங்களுக்கு இருக்கிற பயம். எப்படி நம்ம உரிமைகளை அவங்க ஒரே நாளில் கொடுத்துட மாட்டாங்களோ அதே மாதிரி
நம்ம ஆளுங்களுக்கு இருக்கிற பயமும் ஒரே நாளில் போயிடாது. நாம தான் போக வைக்கணும். அதையும் வேகமாக பண்ணக்கூடாது, பொறுமையாக தான் பண்ணணும். செழியன், பொறுமையெல்லாம் பண்ணக்கூடாது, வேகமாக தான் பண்ணும். உன் வேகம் எனக்கு புரியுது மது. ஆனால் இன்னைக்கு நாம எல்லாம் இந்த ஊரில் இருக்கோம். நாளைக்கு வேலை எடுத்துட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊருக்கு போயிடுவோம். அதுக்கப்புறம் இங்கே இருக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. அவங்களாம் நிம்மதியாக வாழணும். அதனால நம்ம எதை வாங்குறதா இருந்தாலும் அதை நேர்மையான வழியில், நியாயமான வழியில் வாங்கணும்னு நான் நினைக்கிறேன். செழியன் சொல்றதான் கரெக்ட். செழியன், இதெல்லாம் நடக்கும்னு நினைக்கிறேன். நடக்கும், நிச்சயமா நடக்கும். வன்முறையால சாதிக்கிறத விட நேர்மையான வழியில் சாதிக்கிறது தான் நிலைக்கும். அதெல்லாம் சரி செழியன், நம்ம வீட்டுல பிரச்சனையே வேணாம், ஒதுங்கியே வாழன்றாங்களே. அதான் அவங்க எல்லாம் பயப்படுறாங்கன்னு சொல்றேனப்பா. அந்த பயத்தை நாம தான் மாத்தணும். நேர்மையான அதிகாரிகளும் நல்லது செய்யணும்னு நினைக்கிற அரசியல்வாதிகளும் இருந்தா இந்த மாதிரி பயமே வராது. ஆனா நம்ம நாட்டில் தான் அப்படி இல்லையே. எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைக்க வேண்டிய போலீஸ் அதிகாரியே நம்ம கிட்ட வந்து பிரச்சனை பண்றான். பாத்துல அவன் வாங்க வேண்டியதை வாங்கிட்டான்டா. அதனாலதான் அவன் செய்ய வேண்டியதை செஞ்சுக்கிட்டு இருக்கு. செய்வோம், நாமளும் செய்ய வேண்டியதை செய்வோம். பேச வேண்டிய இடத்துல பேசுவோம், பார்க்க வேண்டியவங்களை பார்ப்போம். நாளைக்கு போய் கலெக்டரை பார்த்து பேசுவோம். என்னடா அப்படி சொல்லிட்டு போறோம்? சரி வா. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.